செய்தித்தாள்ல வரக்கூடியதையோ இல்ல ஒரு செய்தியில ஒளிபரப்பாக கூடியதையோ நம்ம முழுமையான சாட்சியமா எடுத்துக்க முடியாது. அது செவி வழி சாட்சியமா தான் எடுத்துக்க முடியும். சோ செவி வழி சாட்சியத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சாட்சியமா எடுத்துக்கொள்ளப்படாது. ஆனா இது ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸா மட்டுமே இந்த நியூஸ் பேப்பர்ல வரக்கூடியதோ இல்ல நியூஸ்ல வரக்கூடியதோ இருக்கும். ஓகே, இதை இரண்டாம் நிலை சாட்சியமா தான் எடுத்துக்க முடியும். இதுல சொல்லிருக்கக்கூடிய சங்கதிகள் அனைத்தையும் முழுமையான உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னும் செக்ஷன் 78 சப்செக்ஷன் 2 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி இது ஒரு ஆவணமாவே கருதப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொன்ன வழக்கு ஸ்ரீ பி தினேஷ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படிங்கிற இந்த வழக்குல தான். இப்ப அதிகப்படியான செய்தியா வரக்கூடியது சீமான் அவர்களுடைய வழக்கு தான். அந்த வழக்குல அந்த செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கிய காமிச்சாரா இல்லையா, அந்த எவிடன்ஸ் ப்ரூஃப் இதெல்லாம் வச்சுதான் நீதிமன்றம் முடிவு செய்யுமே தவிர அந்த நியூஸ்ல வரக்கூடிய சங்கதிகளையோ இல்ல நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய சங்கதிகளையோ வச்சு அவங்க முடிவு செய்ய முடியாது. இது ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸா ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸா மட்டுமே விளங்கும்.